என் அன்பான பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள். எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் இனிமையாக இருக்க வேண்டும். சில அதிர்ஷ்டத்தை பற்றி இன்று பேச போகிறேன். நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலம், இன்றைக்கி இருக்கிற காலம் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்லுவேன், என் பிள்ளைகள் எல்லாருக்குமே. நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம்னா ஒரு நல்ல குருவுடைய ஆலோசனையோடு செஞ்சோம்னா அந்த செயல் வெற்றி பெறும். நிறைய பேர் இன்றைக்கி எல்லாத்துலேயும் தோற்று போகிறோம். இன்றைக்கி பல பேருடைய வருத்தமே என்னென்னா தோற்று போகிறது தான். தொழிலில் தோற்று போகிறோம், மனுஷங்களுடைய அன்பை சம்பாதிக்க முடியாமல் தோற்று போகிறோம், குடும்ப உறுப்பினர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறோம், வருமானத்தில் திருப்தி இல்லாமல் அதிருப்தியை சம்பாதிக்கிறோம், எல்லா திறமையும் இருந்து எந்த ராசியும் இல்லாதது போல் நாமளே ஃபீல் பண்ணுறோம். இப்படி ஏகப்பட்ட சிரமங்களுக்கு நடுவே தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த சிரமங்களை எல்லாம் இப்போ நல்லதாக மாற்றணுன்னா ஈசன் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அந்த பரமேஸ்வரன் நினைத்தால் மட்டும்தான் நம்ம சிரமத்தை எல்லாம் போக்க முடியும். அவர் சில நேரங்களில் நினைப்பார், அவர் நினைக்கிறத நாம் நினைக்கணும், அவ்வளவுதான். இந்த பரமேஸ்வரன் பல ரூபத்தில் இருக்கிறார். அதில் ஒரு ரூபம்தான் காலச்சக்கர ரூபம், சட்ட ரூபம், நீதி ரூபமாக சனியாக இருக்கிறார். சனியும் பரமேஸ்வரன் தான். அப்போ சனீஸ்வரன் பகவானை ஏன் ஆண்டவன் படைச்சார்னா, என் பிள்ளைய என்னால் திருத்த முடியாது, திட்ட முடியாது, வருத்தப்பட வைக்க முடியாது ஆண்டவன். அதனால் எப்படி நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுறோமோ அதே மாதிரி ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, சனிக்கிட்ட விடுறாரு. அப்பப்போ சனி பகவானை இவனை கொஞ்சம் நல்லா திருத்தி விடு, நல்லவனாக இருந்தால் நல்லா பாராட்டி விடு, பட்டம் கொடு, கெட்டவனாக இருந்தால் திருத்தி கொடு. இதை தான் சனிகிட்ட சுவாமி சொல்கிறார். அப்போ சுவாமி சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அப்பப்போ நம்மளை டிங்கரிங் பட்டியெலாம் பார்த்துக்கணும். அப்பப்போ நம்ம ஓவர் ஆயில் பண்ணிக்கணும், சர்வீஸ் பண்ணிக்கணும். நம்மளை எப்படி லேப்டாப்லேயே நம்மளை சர்வீஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை நாம் சர்வீஸ் பண்ணிக்கணும். இப்படி சர்வீஸ் பண்ணுறது தான் சனி, அவருடைய வேலை. இப்போ நம்மளை அவர் எப்படி சர்வீஸ் பண்ண போகிறார் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். தான் சும்மா இருந்தாலும் தன் சதை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்னு சொல்லுவாங்க. தான் சும்மா இருந்தாலும் சும்மா ஒழுக்க விடமாட்டாங்க. யாரையாவது போட்டு நம்மளை வம்பளுக்கு விடுவாங்க, பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. அது நம்மளை விருச்சக ராசிக்காரவங்க மட்டும் இல்லைன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வியாபாரமே இருக்காது. விருச்சக ராசிக்காரவங்க மட்டும் இல்லைன்னா மற்றவங்க குடும்பத்தில் சந்தோஷமே இருக்காது. இவங்களை பற்றி விருச்சக ராசியோடைய கஷ்டத்தை பேசி மற்றவங்களாம் சந்தோஷமாக சிரிப்பாங்க. விருச்சக ராசியை கேவலப்படுத்தி பேசி மற்றவங்களாம் சிரிப்பாங்க. விருச்சக ராசிக்காரவங்களை பற்றி எதையாவது துஷ்டமாக ஒரு வார்த்தையை சொல்லி ஆனந்தப்படுவாங்க. இப்படி தான் விருச்சக ராசியே பல பேர் அப்படி தான் யோசிப்பாங்க வீட்டில். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவர்களோடும் பழகி கொண்டிருப்பார்கள். ஏன், அவன் பேசுகிறது அவன் குணம் சார், மன்னிக்கிறது என் குணம் சார், அவ்வளவுதான். பேசுறது அவன் குணம், அதாவது மன்னிக்கிறது என் குணம். மன்னிக்கிறது பெரிய மனுஷன், யாராலையும் மன்னிக்க முடியுமா? மன்னிப்புங்கிறதும் ஒரு ஃபீல் பண்ணுறதும் விருச்சகத்துக்கு உடனே வந்துடும். ஃபீலிங்னா என்ன, ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் சார், இந்த இடத்துல என்னால் தான் சார் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யார் நினைப்பாங்கன்னா அதிகபட்சமாக அந்த விருச்சக ராசிக்காரர்கள் உடனே நினைப்பாங்க. அந்த இது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லாம் யாராலையும் நினைக்கவே முடியாது. அதுதான் விருச்சக ராசிக்கு இருக்கிற பெரிய பலம். அதனால தான் கடவுள் நிறைய நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்களோட பேசுவார்கள். இந்த கனவு நிறைய வரும், கடவுள் கனவுலாம் வரும். கடவுளே கனவாக போயிட்டா அது கிடையாது. கடவுள் கனவுனா என்ன, நல்லது கனவு காண முடியும், சில பேரை உணர முடியும்.
சில பேர் நமக்கு பிரச்சனை பண்ணுவான்னு தெரிய வரும். அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு இப்போ பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் 5வது வீடு பூர்வீக புண்ணிய ஸ்தானம். இந்த சனி என்ன பண்ணுறாரு, உங்கள் லைஃப்பில் ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்க போகிறார். நீங்கள் ஏதாவது பணத்தை ரெட்டிப்பாக்கணும், லாட்ரி வாங்கணும், சொத்து சேர்க்கணும், பகையை வெல்லணும், இப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த சனியினால் அது நடக்கப் போகுது. நீங்கள் பண்ண புண்ணியத்தினால் பூர்வீகம் யோகத்தை பெறப்போகிறது. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சந்தோஷமான செயல்களை செய்து பார்த்து சந்தோஷம் அடைய போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்த உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் விலகப் போகுது. உறவுகள் மூலமாக இருந்த மன வருத்தங்கள் வெளியில் போக போகுது. ஸோ விருச்சக ராசிக்கு எந்த பக்கத்தில் இருந்தும் லாபமே தவிர நட்டம் கிடையாது. ஆக அந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பூர்வீக புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம் பஞ்சமகாஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 5வது இடம் பஞ்சமகாஸ்தானத்தில் சனி உள்ளே வர்றதுனால பக்குவம் அதிகமாக வரப்போகுது. இவ்வளோதான் பக்குவம். இந்த பக்குவம் அதிகமாக வர்றதுனால உங்களுக்கு என்ன பலம் கூட போகுது, பதவி கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம், வேலை பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பொண்டாட்டி புருஷன்கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும், பொண்டாட்டிக்கிட்ட பாராட்டு வாங்குவீங்க. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் பொய்ன்னு தெரியாமையே பொய்யை காப்பாற்றுவீங்க, பொய் சொல்லுவீங்க. ஒரு பொய்யை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும், அது பொய்யினே வெளியில் காட்டிக்காமல் ஆண்டவங்களை காப்பாற்றுவான். அதான் பஞ்சமகாஸ்தானம். இப்போ தைரியம் வந்துடும். இந்த தைரியம்தான் விருச்சக ராசியோடைய பெரிய விஷயம், பெரிய சந்தோஷம், பெரிய முன்னேற்றம். அதனால் நீங்கள் முன்னாடி பண்ண புண்ணியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு பலமாக போகுது. விருச்சகத்திற்கு வியாபார நோக்கம் இப்போ கிடையாது, வசீகர நோக்கம் ஏற்பட போகுது. வசீகரம்னா என்ன? தன்னை இகழ்ந்தவர்களை, தன்னை பேசியவர்களை, அவர்கள்ட்ட நல்ல பேரை எப்படி வாங்கணும்னு பிளான் போடுவீங்க, சக்ஸஸ் ஆவீங்க. எல்லார்கிட்டையும் ராஜ மரியாதை கிடைத்தே தீரும். விருச்சக ராசிக்கு ராஜ மரியாதை கிடைக்கக்கூடிய நேரம். இந்த சனி பகவான் அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்குறார். அப்போ வீட்டில் பெரியவர்களுடைய பிளஸ்ஸிங்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. யாராவது உங்களை எதிர்த்து இருந்தாங்க, விரோதமாக பார்த்துருந்தாங்க, உங்களை ஏதாவது வசப்பாடி இருந்தாங்கன்னா இப்போ அவங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. பண விஷயத்துலேயும் சரி, உடல் விஷயத்துலேயும் சரி, மன விஷயத்துலேயும் சரி, மங்கள விஷயங்கள் நடக்க போதே தவிர தடங்கல் விஷயங்கள் நடக்க போகிறது அல்ல. அப்போ விருச்சக ராசி வியாபாரம் நோக்கமாக எல்லாரையும் வசீகரப்படுத்துறதுக்கு தயாராக இருங்க. எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஏற்படும். இந்த விருச்சக ராசிக்கு சனி பெயர்ச்சி சகல யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம். நல்லது நடக்கும். இந்த பரிகாரம்னும் போது எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? யாருக்கு தெரியாமல் போய் பண்ணிட்டு வரோம், அதுதான் தவறு. அங்கே தான் பிரச்சனைகள் முடியவே மாட்டேங்குது. பரிகாரத்தில் கூட 4 பேருக்கு சொல்லிட்டு செய்ய சொல்லலை, தெரிஞ்சு பண்ணுங்க. என்றைக்குமே ஒரு மனுஷன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம், அதனால் பல இழப்புகளை சம்பாதிக்கிறோம். அப்பப்போ சில ஸ்டேட்டஸை சோகமாக வைங்க, அப்பப்போ சில வருத்தங்களை பதிவு பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ் மூலமாக, நண்பர்களுக்கு, சொந்தக்காரவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். அப்போ குடும்பத்தில் மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் உறவு தான் நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்குனா சந்தோஷப்படும். உங்கள் உறவுகள் தான் நீங்கள் வருத்தப்பட்டால் சந்தோஷப்படும். உங்கள் உறவுகள் தான் ஃபினான்ஷியலாக நீங்கள் டவுன் ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் உறவுகள் தான் உங்கள் வீட்டில் ஏதாவது தேவை நின்று போயிட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ உறவுகளை எப்படி சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீ கஷ்டப்படுற மாதிரி, வருத்தப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி அப்பப்போ பாவலா காட்டு, அவன்லாம் சந்தோஷப்படுவான். அதில் உனக்கு வந்த கஷ்டம் போயிடும். இதுதான் 12 ராசியும் செய்யணும். யாரும் இழிச்சவங்க கிடையாது, இழைச்சவங்க கிடையாது. என்றைக்கு ஒரு மனுஷனை ரொம்ப நம்புகிறோமோ அவன் நம்மளை ரொம்ப சுரண்ட போகிறான்னு அர்த்தம், வேதனைப்படுத்த போகிறான்னு அர்த்தம். அப்பப்போ அவனுக்கு நம்ம கொஞ்சோண்டு திருப்தி ஏற்படுத்தணும். விட்டுட்டேன், கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லணும். என் பொண்டாட்டி என்னை திட்டா, என் புருஷன் என்னை திட்டான், கடிச்சு புட்டான்னு கூட சொல்லுங்க, தப்பு இல்லை. என் ஃப்ரெண்டு என்னை ஏமாற்றிட்டான், என்ன பண்ண, என்னடா சோகமாக இருக்கேன்னு எவனாவது வாரம் ஒரு தடவை உங்களை கேட்கணும். என்னடா வருத்தமாக இருக்கேன்னு கேட்கணும். ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்கணும்.
ஏன் சார் உங்களை ஏம்மா இப்படி டல்லாக இருக்கிறே அப்படின்னு கேட்கணும். ஏம்மா பொலிவிழந்து போயிட்டேன்னு கேட்கணும். இப்படி கேட்க தூண்டுங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு அதில் ஒரு ஆனந்தம். அவன் சந்தோஷமானாதான் நம்மளாம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பார்த்து வயிறெறிஞ்சி அவங்களாம் நம்மளை இன்னும் வீழ்த்த பார்க்குறாங்க. கடவுளே கொடுக்க நினைச்சாலும் உறவுக்காரனும் தெரிஞ்சவனும் அறிஞ்சவனும் வாழ விடமாட்டேங்கிறான். கடனில் தாங்க சார் ஒரு பவுன் நகை வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நகையை போட்டுட்டு போனோம்னா ஜொலிக்கிறா பாரு அப்படிங்கிறான். எவ்வளோ வருத்தம் இருக்குது. பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு ஆளாக்கி தேலாக்கி நல்லா வரணும், நான் பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். எந்த பிள்ளையாவது திரும்பி பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா? இன்னொரு அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் செய்கிறதே கிடையாது, உங்களை மாதிரி எங்கள் அப்பா அம்மா கிடையாது. இவன் போய் அவன்கிட்ட சொல்லுவான், அவன் பிள்ளை இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லுவான். பெத்த பிள்ளைங்க கூட திருப்தி அடைய மாட்டேங்குது. உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். அப்போ கடவுள் சில சூத்திரங்களை, எதுக்கு இதிகாசங்கள் புராணங்கள்லாம் படிக்கிறோம்? மனுஷனுடைய மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை பட்டு தெரிஞ்சிக்க கூடாதுன்னா படித்து தெரிஞ்சுக்கன்னா. பெரியவர்கள்லாம் எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சான்னா, நீ கஷ்டப்படாதரா, பட்டு தெரிஞ்சிக்க கூடாதரா, எல்லாத்தையும் எவ்வளோ பட்டினா அதில் கஷ்டமாக வருது, உன்னால் தாங்க முடியல, படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. நம்ம என்ன பண்ணுறோம்? படிக்கவும் மாட்டேங்கிறோம், பட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சியில், இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்க மாட்டார். முதல்ல அதை நம்புங்க. சங்கடம்ங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற சங்கடத்தினால தான். எல்லாம் சங்கடம், உறவு தான் சங்கடம். அது எந்த உறவு வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க, அதுதான் சங்கடம். யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அது சங்கடம். யார் மேலே அதிகமாக பணத்தை கட்டுறீங்களோ அது சங்கடம். இனிமேல் சங்கடத்தெல்லாம் பார்த்து சமாளிங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எல்லோரும் பிள்ளையாரை கும்பிடுங்க. காலையில் 5 முறை குட்டிக்குங்க, முட்டிக்காதீங்க. குட்டிக்கலைன்னா முட்டிக்கணும். 5 டைம்ஸ் இப்படி குட்டிக்கிட்டிங்கன்னா புத்தி நல்லா வேலை செய்யும், பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகும். குட்டிக்க மறந்துட்டோம்னா செவுத்தில் போய் முட்டிக்க வேண்டியதான். தப்பு பண்ணிட்டேனே. பிராணாயாமம் பண்ணணும். மூக்கை நல்லா அப்படி மூச்சை இழுத்து விடணும் 5 டைம்ஸ். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய சுவாசங்கள்லாம் நமக்கு நல்லா சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது சீராக வேலை செய்யலைன்னா நாம் சிறப்பாக வேலை செய்ய முடியாது, டென்ஷன் ஆகிடுவோம். தோப்புக்கரணம் போடணும். காலையில் பிள்ளையார் கோயிலில் தான் போய் போடணும், இல்லை வீட்டிலே போடலாம். நல்லா மண்டிட்டு போடணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் பாவனையாவது தோப்புக்கரணம் போடணும். 2 காது இப்படி மாறுது. அப்போ தான் ஞாபக சக்தி வளரும். நம்ம நிறைய மறந்துடுறோம். நல்லதை மறக்கிறோமோ இல்லையோ, கெட்டதை மறக்கக்கூடாது. சில பேர் பண்ண கெட்டதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சில பேரோட குணத்தை மறந்துடக்கூடாது. நம்ம பண்ணுற பெரிய தப்பே அவன் பண்ண தப்பை மறந்துட்டு, அவன் குணத்தை மறந்துட்டு, அவனோடையே நம்ம பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி நம்மளை ஏமாற்றுவான். திருப்பி பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி ஏமாற்றுவான். ஞாபகம் வச்சுக்கணும் டெய்லி. இதுக்கு தான் காலையில் பிள்ளையாரை கும்பிட்டது. இதுமாரி இப்படி தான் நினச்சி கும்பிடணும் பிள்ளையாரை, ரைட்டா? அவரை புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார், பிரத்யேகமாக நம்மளை அறிவு புரட்சி பண்ண வைக்கிறார். அதான் பிள்ளையார். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடணும். இனிமேல் எல்லாரும் ஆஞ்சநேயரை போய் அர்ச்சனை பண்ணணும். ஆஞ்சநேயர்கிட்ட எனக்கு புத்தி கொடு, சக்தி கொடு, தைரியத்தை கொடு. எல்லா பேர்லையும் ஏமாத்துறான். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, உங்களோட மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களை ஏமாத்துறான். இதுதான் உலகம். அதனால் ஆஞ்சநேயரை கும்பிடுங்கோ. இந்த சனி பெயர்ச்சி சகல நன்மையும் கொடுக்கும். நம்பி இருங்கோ, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திப்போம். வாழ்த்துக்கள்.